வணக்கம். ஓபிஎஸ்ஸை பிரதமர் மோடி சந்திக்காமல் அவமானப்படுத்தி விட்டார். எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவமானப்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ குற்றச்சாட்டை எடப்பாடி தரப்புமே பிரதமர் மோடியை சந்தித்ததை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தது பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு தனியாக தனக்கு ஒரு டைம் ஒதுக்குவார். அப்போ அவர்கிட்ட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள், அப்புறமா எத்தனை சீட்டு ஒதுக்குறது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யார் யார் கூட்டணிக்கு வந்தால் கட்சி வலுப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஓபிஎஸ் தரப்பையும் டிடிவி தினகரன் தரப்பையும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டாரு, இது மாதிரி பிரதமர் மோடி நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு, நம்ம ஏற்கனவே மெயில் போட்டிருக்கிறோம், நம்ம கடிதத்தெல்லாம் பார்த்துருக்கிறாரு, பார்த்துட்டு நம்ம சொன்ன மாதிரியே ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணிக்கு, கேபி முனுசாமிக்கு, நத்தம்பி சொன்னதனுக்கு இவங்க எல்லாத்துக்குமே வர சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு. மோடிகிட்ட என்னென்ன பேசணும் அப்படின்னு சொல்லி, நம்ம கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை என்னென்னவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அது இல்லாமல் இது சம்மந்தமாக நம்மளை கண்டிப்பாக சந்திக்க வைப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே அமித்ஷா தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திமுக கூட்டணிக்கு தான் இப்போ இந்த 140 தொகுதிகள் கிடைக்கும். ஏன்னா திமுக கூட்டணி வலுவாக இருக்குது. என்ன தான் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் போனாலும், பிரச்சாரத்துக்கு கும்பல் அதிகமாக வந்தாலும், பெருசாக மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அதிமுக கூட்டணி இன்றைக்கி இருக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா ஜி.கே. வாசன், அப்புறமா ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், புதிய தமிழன் கிருஷ்ணசாமி, இப்படி எல்லாத்தையுமே சேர்த்தா கூட, குறிப்பாக பாமக கூட அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்தால் கூட கிட்டத்தட்ட 90 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே எடுத்து வச்சுருக்கிறாங்க. அமித்ஷா எடுத்து வச்சுருக்கிறார். இந்த சம்மந்தமாக அமித்ஷா பிரதமர் மோடிகிட்ட நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தரப்பில் சொல்லியிருக்காங்க. இதனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது பிரதமர் மோடி திருச்சியில் கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு. நம்ம பிரதமர் மோடியை சந்தித்து பேசும்போது பார்த்திங்கன்னா அரசியல் நிலவரம் அப்படிங்கிறத பேசணும். அது இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தெந்த கட்சி கூட்டணிக்குள்ளே வரணும். ஏன்னா இவர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியோட அதிமுகவோட தலைவர். இவர் தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு நினப்பில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். சரி, அவர் இருக்கிறாரு, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ என்னென்னா அவர் எடுக்கிற முடிவு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிகிட்டு இருக்காரு. அவர் எடுக்கிற முடிவு தான், அதுக்கு கட்டுப்பட்டு தான் பாஜக செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது இல்லாமல் அறுதி பெரும்பான்மையில் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அப்படியெல்லாம் ஒரு கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. அவங்க எடுக்கிற முடிவு தான் யார் இப்போ முதலமைச்சர் அப்படிங்கிறத தேர்தல் முடிஞ்ச பிறகு முடிவு எடுப்பாங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு டவுட்டாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கணும். அப்போ நம்ம அவங்கள ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி நினச்சாரு. சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. 26ஆம் தேதி நைட்டு திருச்சி விமான நிலையத்தில் போய் நின்றார். அவர் கூப்பிட்றதுக்கு, பிரதமரை வரவேற்கிறதுக்கு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அவரும் போயிருந்தார். எஸ்பி வேலுமணி, கேபி முனுசாமி, அப்புறமா பார்த்திங்கன்னா ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம், இவங்களோட போயெல்லாம் நின்றுருந்தார். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி விட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்குமே. அவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ஸ்டிக்கரை வேறு ஒட்டி விட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்னடா இது, நம்மளை கடைசியில் சுண்டல் வைக்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. பிரதமருக்கு நம்மளை தெரியும் போது எதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இது பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ், அதெல்லாம் தவிர்க்க முடியாது அப்படின்னா பல தடவை பிரதமர் மோடியை சந்திச்சிருக்கிறார். அப்போல்லாம் ஒட்டாத ஸ்டிக்கரை இப்போ ஒட்டி விடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் அவருக்குள்ளே இருந்தது. இருந்தாலும் வேறு வழி கிடையாது. பிரதமரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். நம்ம சொன்ன மாதிரியே ஓபிஎஸ் அவர் சந்திக்கல, அதுவே நமக்கு வெற்றி. பிரதமர் இப்போ சந்திச்சிட்டோம்னா நமக்கு டபுள் வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தார். வழக்கம் போலே எப்பயுமே பிரதமர் சந்திக்கும் போது இந்த ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கையை பிடிச்சிக்குவார், இல்லை தோளில் கை வச்சுக்குவார். அப்போ ஏதோ பேசுகிற மாதிரியோ சிரிக்கிற மாதிரியோ ஒரு ரியாக்ஷன் பண்ணுவார். அது மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் பேசிட்டு போயிருக்கிறாரு. அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுகிறதுக்கு டைம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எழுதி வச்சுட்டுலாம் போயிருந்தார். இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு அந்த மனுவை வேறு கொடுத்துருக்கிறாரு. அந்த மனு வேறு வாங்கிட்டு பிரதமர் மோடி போயிட்டார். சரி, எப்படியா இருந்தாலும் நைட்டு நமக்கு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா மறுநாள், இல்லைன்னா அந்த அரியலூருக்கு போகிறதுக்கு முன்னாடி, கங்கை கொண்ட சோழபுரம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கான ஒரு டைமை ஒதுக்குவார், நம்ம போய் சந்திச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன நடக்குதுன்னே தெரியல அவருக்கு.
எடப்பாடி பழனிசாமிக்கு. ஓபிஎஸ்ஸை வந்து நம்ம வேணான்னு சொன்னோம். நம்மளை வந்து சந்திச்சாங்க. சந்திச்சா நமக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி நமக்கான ஒரு இதை பேசணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். பேசலை. இவர் வந்து டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டார் பயங்கரமாக. எடப்பாடி பழனிசாமி, கேபி முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி இவங்களெல்லாம் வர சொல்லி அதே ஹோட்டலில், அவர் தங்கியிருக்க ஹோட்டலில் டிஸ்கஷன் பண்ணுறாரு. அதே ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா காமராஜ், விஜயபாஸ்கர், திருச்சி வளர்மதி இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இவங்க யார்கிட்டையுமே அந்த டிஸ்கஷன் பண்ணலை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இவங்க யாரையுமே கூட்டிகிட்டு போய் அங்கே போய் பிரதமரை சந்திக்க கூப்பிட்டு போவே இல்லை. கேட்டால் கேபி முனுசாமி வேணும். ஏற்கனவே நாங்கள் அமித்ஷாவை அவர் வீட்டில் போய் சந்திக்கும் போது கேபி முனுசாமி இருந்தார், எஸ்பி வேலுமணி இருந்தார், அதனால் அவரை கூட்டிகிட்டு போகிறோம், நீங்களாம் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ தான் வந்து கந்தரவக்கோட்டை, புதுக்கோட்டை இந்த பகுதி ஃபுல்லாக எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பல கோடிகளை இறைச்சி பயங்கரமான ஒரு கும்பலெலாம் சேர்த்து வச்சார் விஜயபாஸ்கர். அவரையவே வந்து அவமானப்படுத்திட்டு போன மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் இவங்க 3 பேர்த்துக்குமே இருக்குது. நம்ம இங்கேயே இருக்கிறோம், நம்ம ஏரியாவில் வராரு, நம்ம போய் பிரதமரை சந்திக்கிறது வந்து மரியாதையா, இல்லை வேறு இடத்துல இருக்கவங்களை கூப்பிட்டு வச்சு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இது வந்து நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே வாசன், ஏசி சண்முகம் இவங்களுக்கு இணையாக தான் வந்து எடப்பாடி பழனிசாமியை நிப்பாட்டினாங்க. அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு அவமானமாக அவர் கருதுறாரு. என்னடா இது, நம்மளை வந்து ஜிகே வாசன் கட்சி மாதிரியோ இல்லை ஏசி சண்முகம் கட்சி மாதிரியோ நம்மளையுமே இது பண்ணிட்டாங்களே, கேவலப்படுத்திட்டாங்களே, இப்போ நம்மளும் அவங்களும் ஒன்றா, அப்போ நம்ம வந்து ஆசியாவிலே மிகப்பெரிய கட்சி, ஒரு இயக்கம், 2.5 கோடி தொண்டர்கள் இருக்க இயக்கம், இந்த இயக்கத்தோட ஒரு மகா பெரும் தலைவர் நான், என்னையவே வந்து கேவலப்படுத்திட்டாங்களையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனாலும் அதெல்லாம் வெளிக்காட்டிக்கல. எப்படியா இருந்தாலும் வந்து பிரதமர் வந்து நம்மளை நைட்டு சந்திச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். ஆனால் அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டது எதுவுமே நடக்கவே இல்லை. அதனால் அவருக்கு பயங்கர ஒரு கஷ்டமாயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நைட்டோட நைட்டாகவே வந்து அவர் கிளம்பிட்டார். வந்து விமான நிலையத்தில் சந்தித்த பிறகு வெளியே வந்து நாங்கள் வந்து பிரதமர் மோடியை சந்தித்தோம், எங்களுக்குள்ள ஒரு நட்புணர்வு இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை பாஜகவும் சரி, பிரதமரும் சரி, அமித்ஷாவும் சரி நம்பவே இல்லை. பிரதமருக்கு நல்லாவே தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன பேசினார் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் கிடையாது, அதனால் நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் வாங்கணும், அதனால் திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருந்தது. எங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் பாஜகவுக்கு வந்து மிக முக்கியமான தேர்தல் அது. அதனால் எடப்பாடி பழனிசாமி எடுத்த அந்த முடிவு இருக்குல்ல, அந்த முடிவு மிக தவறானது, அது பாஜகவை பாதிக்கும் அப்படின்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு. பிரதமர் மோடியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்து ஒரு வாரத்திலே வந்து கூட்டணி பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி கிடையாதுன்னு அடித்து அழுத்தம் திருத்தமாக பேசினாங்க. இதெல்லாம் வந்து பிரதமருக்கு நல்லாவே தெரியும். நமக்கு மிக முக்கியமான தேர்தல் அப்படிங்கிறத எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி மறுத்தார், கடைசி நேரத்தில் கழுத்தறுத்துட்டாரு அப்படிங்கிற கோபம் அவங்களுக்கு இன்னமும் இருக்குது. ஆனால் அந்த தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு 5-10 தொகுதியாவது ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி பண்ண இந்த வேலையில் திமுக அப்படியே எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு போயிடுச்சு. இது மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து அவங்களும் பாஜகவும் சொல்லுவாங்கள்ல, இப்போ இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக முக்கியமான தேர்தல். இப்போ பாஜகவில் இருக்கிற நயினா நாகேந்திரனும் சரி, அண்ணாமலையும் சரி பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2026 தேர்தல் எங்களுக்கு முக்கியம் கிடையாது, 2029 தான். அப்போ 2026 தேர்தலில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றுமே புரியல. இவரும் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பேசுன்னு பேசுகிறாரு. வாங்க தம்பி, வாங்கய்யா, எல்லாம் திமுக எதுக்குறவங்க எல்லாம் திமுக வீட்டுக்கு அனுப்புவோம், வாங்க எல்லாம் ஒருங்கிணைந்து ஓட்டுகள் சிதறாமல் நம்ம வாங்கி நம்ம வெற்றி பெற்று என்னையே முதலமைச்சர் ஆக்கி விடுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டே இருக்கிறார். ஆனால் யாருமே வந்து கொஞ்சம் கேப் விட்டாவது பதில் சொல்லணும்ல, அதெல்லாம் கிடையாது. இவர் பேசின ஒரு 2 மணி நேரத்தில் டமான்னு வந்து இல்லை உங்கள் கூட எல்லாம் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், நீங்கள் நம்ப தகுந்த ஆளே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாஜக அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போதெல்லாம்
நாங்கள் பாஜகவுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு தரதுக்கு அதிமுக ஒன்றும் ஏமாளி கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. உடனே நயினா நாகேந்திரன் இப்படி பேசிட்டு ஒரு டென்ஷனில், ஒரு வேகத்தில், ஒரு ஃப்ளோவில் பேசிட்டேன், மன்னிச்சிருங்க, இதை போய் பாஜக மேலெடுத்து எதையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு நயினா நாகேந்திரனை ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. கூட்டணி ஆட்சியே கிடையாதுங்கிறார். அமித்ஷா வந்து பல தடவை கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் கூட்டணி ஆட்சியே இல்லைங்கிறார். அது இப்போ பாஜக வந்து டிடிவி தினகரனை வச்சு பேசுகிறாங்க. பேசினாலும் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லைன்னு சொல்கிறார். அவர் நாடாளுமன்ற தேர்தலிருந்து இருக்கிறார், கூட்டணிக்குள்ளே இருக்கிறார். இவர் போயிட்டு இப்போ தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக வந்து சேர்ந்துருக்கிறார். அப்படிப்பட்டவர் வந்து நம்புவாங்களா, இல்லை அவரை நம்புவாங்களா? இப்போ எடப்பாடி பழனிசாமியை நம்புகிறாங்க. அவங்களாம் என்ன இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாமல் அவங்களும் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஓபிஎஸ்லாம் வந்து பாஜகவுக்கு 2017 எப்போ வந்து சசிகலா வந்து முதலமைச்சராக்கணும்னு முடிவு பண்ணாங்களோ அப்போ சசிகலாவுக்கு எதிராக வந்து ஓபிஎஸ்ஸை தான் பயன்படுத்தாங்க. ஓபிஎஸ் வந்து அந்த சமயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சசிகலானால தான் இவர் வந்து ஜெயலலிதா கிட்ட ரொம்ப நெருக்கத்துக்கு வந்தார். அவங்க மூலமாக தான் 3 முறை முதலமைச்சரானார். அந்த குடும்பத்தில் ஒருத்தங்க சசிகலா. அவங்க அவங்க வந்து கேட்குறாங்க, அவங்க முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவர் ஒத்துருந்து அவர் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் வந்து கொடுத்துருந்தார் அப்படின்னா இன்றைக்கி அவர் தான் முதலமைச்சர். இன்றைக்கி அதிமுக அவர் கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கும். ஆனால் மனுஷன் செய்யாமல் பாஜக வந்து கரெக்டாக இது பண்ணாங்க. அதே போல் ஆடிட்டர் குருமூர்த்தியை பேச்சை கேட்டார். இன்றைக்கி வந்து அவர் என்ன ஆடிட்டர் குருமூர்த்தி பேச்சை கேட்டார், பிரதமர் மோடி பேச்சை கேட்டார், அமித்ஷா பேச்சை கேட்டார். ஒரு பாஜகவோட மொத்த உருவமாக மாறி போனனால தான் இன்றைக்கி துரோகம் பண்ணிட்டாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவுக்கு எதிராக வந்து பாஜக பேச்சை தான் கேட்டார், பாஜக சொன்னது தான் கேட்டார். இன்றைக்கி வந்து அவருக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, முதுகில் குத்துறாங்க. ஒரு சைடு ஓபிஎஸ்க்கு குத்தி தூக்கி வெளியே போட்டாங்க, இன்னொரு சைடு எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியுது. எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே நம்பிக்கை அவங்களுக்குமே இல்லை. அவங்க எப்படியாவது வந்து கடைசி நேரத்தில் பாஜக கூட்டணியை பிரிச்சுக்கிட்டு நம்ம ஓடிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். சரி, இப்போ ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணிட்டாங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு பேச்சு பேசினார். தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஒரு நம்பத்தகுந்த கூட்டணி கிடையாது, அது வந்து மக்கள் வந்து அதுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு பேசினார். ஒரு மாதிரி காரசாரமாக பேசினார்னு வச்சுக்கிங்களேன். அந்த பேச்சு கண்டிப்பாக வந்து ஓபிஎஸோட குரலாக தான் அது மக்கள் எடுத்துக்கிட்டாங்க, ஓபிஎஸ் ஆதரவாக எடுத்துக்கிட்டாங்க. ஓபிஎஸ் பேச வேண்டியதை பண்ருட்டி ராமச்சந்திரனை வச்சு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. சரி, இப்போ ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா அதுக்கும் பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் தாவேக்காவோட கூட்டணி வைங்க, 2026 தேர்தல் களம் வந்து தாவேக்கா வெஸ் திமுக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். தாவேக்காவோட பேச்சுவார்த்தை ஓபிஎஸ் தரப்பு நடத்துகிறாங்க, நடத்தி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் தரப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து ஒரு 50 சீட்டு கேட்பாங்க. தென் மாவட்டங்களில் விஜய், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இந்த கூட்டணியே ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். ஒரு 40லேருந்து ஒரு 60 தொகுதிகள் வந்து கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமி இனிமே முதலமைச்சராகவே முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டாட முடியும். இப்போ ஓபிஎஸ்க்கு வந்து 2 பேர் தான். கட்சிக்குள்ளே தன்னை சேர்க்க மாட்டேன்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி, தன்னை நம்ப வச்சு ஏமாத்தின பாஜக, இந்த 2 கட்சிகளுமே இல்லாமல் பண்ணுறதுக்கு விஜயோட கூட்டணி வைக்கணும். விஜய் தான் பாஜகவை எதிர்க்கிறார்ல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை விஜயோட நம்ம ஒரு டைஅப் போட்டுடலான்னு நினைக்கிறார். அதை தான் பாஜகவும் விரும்புது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களை கண்டுக்காமல் விட்டோம்னா இவங்க வந்து விஜயோட கூட்டணி வைப்பாங்க. விஜய் கட்சி வந்து கொஞ்சம் முன்னேறட்டுமே, ஓட்டை பிரிக்கட்டுமே, அதிமுக ஓட்டையை பிரிக்கட்டுமே. இப்போ அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களுடைய இதெல்லாம் செல்வாக்கெல்லாம் வச்சு தான் தென் மாவட்டங்களில் ஒரு பெருமளவில் பாஜகவுக்கு ஒரு ஓட்டு வங்கியாக மாற்றினார். கிட்டத்தட்ட 18.5% வாக்குகளை கொண்டு வந்தார். அதிமுகவே 20% தான் மொத்தத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து பாஜக இப்போ வந்து ஒன்றுமே வேணாமையா, நோட்டா கீழே போனால் கூட பரவாயில்ல, எங்களுக்கு 2026 தேர்தல் தேவையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியல. சரி, இப்போ விஜய் வந்து ஓபிஎஸோட பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறாரு, டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் விஜய் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து என்ன நினைக்கிறாங்க, தாவேகா தரப்புல இருந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் தொடர மாட்டார், அதனால் அவர் வந்து நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புலையும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து விஜய்க்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அட்வைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து தேர்தல் செலவு ஃபுல்லாக பார்த்துறோம்,
234 தொகுதிக்கும் எங்களுக்கு உட்பட்ட தொகுதிகளும் சரி, நீங்கள் வேட்பாளர் நிறுத்துகிற தொகுதிகளையும் சரி, நாங்கள் வந்து தேர்தல் செலவு ஃபுல்லாக பார்த்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. துணை முதலமைச்சர் பதவி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாதிக்கு பாதி கேட்டதை கூட ஒரு 100 தொகுதியை விஜய் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்க பேச்சுவார்த்தையில் நடத்தியிருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் தான் பாஜக கூட்டணியை கழட்டி விடுவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் வந்து கேட்குறத ஒத்துக்கலாம். ஏன்னா முதல் தேர்தலை சந்திக்கிறாரு. பணப்பட்டுவாடா பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அதிமுகவோட நம்ம கூட்டணி வச்சா அவங்க சால்வ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவரும் இருக்கிறார். விஜய் தரப்பும் இருக்கார். இப்போ ஓபிஎஸ்ஸை கூட கூட்டணி வச்சோன்னு வச்சுக்கோங்க, ஓபிஎஸ்ஸோ டிடிவி தினகரனோட கூட்டணி வச்சோம் அப்படின்னோம்னா அவங்க செலவு பண்ணுவாங்களான்னா செலவு பண்ண மாட்டாங்க. நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் விஜய் வந்து தயங்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஒருவேளை ஓபிஎஸோட நம்ம கூட்டணி வச்சோம்னா அதிமுக எடப்பாடி டீம் வந்து நம்ம கூட வராது, அவங்களும் வந்து கடைசி நேரத்தில் வந்து கழட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இதனால் வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்பி தாவேகாவும் இருக்குது, ஓபிஎஸும் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் இவ்வளோ கோபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதமர் மோடி சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் அந்த இப்போ வந்திருந்த போது பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனுக்கு மேலே வந்து சேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க. பிரதமர் மோடியோட உட்கார வச்சுருந்தாங்க. இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான ஒரு கோபம், டென்ஷன். என்ன இது, நான் தான் என் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுக பாஜக கூட்டணியில் எனக்கு ஒரு சேரை போட்டு உட்கார வைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு மாநில தலைவர் தானே, ஒரு எம்எல்ஏ தானே அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கீங்களே, எனக்கு ஏன் கொடுக்கல? அப்போ என்னைய என் கட்சிக்காரங்க கேள்வி கேட்பானுங்களா மாட்டானுங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்திட்டு நைட்டோட நைட்டாக திருச்சியிலேருந்து கிளம்பி போயிட்டார் மனுஷன். எனக்கு பிரதமர் மோடி சந்திக்கலை, அவர் ஏதோ ஒன்று சொல்லட்டும், நம்ம அதுக்கப்புறமா சேலத்துலேருந்து வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உடனே புலம்பிக்கிட்டே போயிருக்கிறாரு. என்னடா அதுன்னு கேபி முனுசாமி, நம்ம சொன்னால் நீங்கள் எங்கே கேட்குறீங்க, பாஜகவோட கூட்டணி வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டேறீங்க அப்படின்னா எங்கிட்ட எஸ்பி வேலுமணி நீங்கள் சும்மா இருங்க, எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலில் வச்சுட்டு நீங்கள் கட்சியை கைப்பற்றலான்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் வேற கிட்ட கேபி முனுசாமிகிட்ட கடுப்படிச்சு விட்டுருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கும் செக் வைக்கிறானுங்க. என்ன தான் பண்ணுவார் மனுஷன்? அரசியல்லேருந்து ஓடியே போகணுமா? அவர் அரசியல் பண்ணவே விடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை ஓபிஎஸ் தரப்புலையும் கேட்குறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இதை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.